بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா சமூகம், அந்த சமூகத்தை பின்பற்றியவர்கள் மறுமை நாள் வரையும் அல்லாஹுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழுகின்ற நல்லவர்கள், குறிப்பாக மக்ரிபு தொழுகை முதல் இதுவரையும் பொறுமையோடு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே விளங்கி செயல்பட வேண்டுமென்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் புனிதமான ரமதானை எதிர்பார்த்த நிலையில் இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கின்ற அன்பான சகோதரர்கள், அருமையான சகோதரிகள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இதுவரையும் மக்ரிபிலிருந்து இதுவரையும் அழகான சிறப்பான 3 உரைகளை நீங்கள் செய்மடுத்தீர்கள். இறுதியாக ரமதான் அல் குர்ஆனின் மாதம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு ஊடாக புரிந்து கொள்வது சால பொருத்தமென கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் தூய்மையான மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, வழிகேட்டிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தீனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை அள்ளித்தந்து மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்தியிருக்கின்றான். அப்படியான அல் குர்ஆன் எங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பான மாதம்தான் கண்ணியமான நன்மைகள் பூத்துக் கொள்கின்ற வசந்தமிக்க இந்த புனிதமான ரமதான் மாதமாக இருக்கின்றது. ரமதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது மூலமாக சிறப்பிக்கப்படுகின்றது. இப்படியான இந்த குர்ஆனிய இந்த வரிகள் எங்கள் உள்ளங்கள் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கின்றது, எத்தனை முறை அல் குர்ஆனுடன் உறவு வைத்திருக்கிறோம், அந்த அல் குர்ஆனிய வாழ்வு எம்மிடம் வளர்ந்திருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சூரா பக்கரா ஆரம்ப வசனங்களிலே இப்படி சொல்லி தருகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேத நூல், இதில் முரண்பாடு கிடையாது, இதில் சந்தேகம் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இது தக்வா உள்ளவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து வாழுகின்ற நல்லவர்களுக்கு இது நேர்வழி காட்டுகின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுத்தமாக சொல்கின்றானே. சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே.
குர்ஆன் எப்போது நேர் வழி காட்டும் என்றால், குர்ஆன் எப்போது எமக்கு தெளிவை காட்டும் என்றால், அல்லாஹ்வை பற்றிய அச்ச உணர்வு, அல்லாஹ்வை பற்றிய ஆழமான நம்பிக்கை எந்த இதயத்துக்குள் குடிவாழுகின்றதோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயமா அல் குர்ஆன் நேர் வழி காட்டுகின்றது. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட ஆரம்பத்திலே உரை நிகழ்த்திருந்தார்கள். நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் நோன்பு கட்டாயப்படுத்தப்பட்டது நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து வாழுகின்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றானா இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்றால் அந்த எவன் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறானோ, மறுமை இருக்கின்றது, மரணம் இருக்கின்றது, உலக வாழ்வு இருக்கின்றது, இப்படியான சிந்தனையோடு அல்லாஹ் என்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். உலகில் நான் எப்படி வாழ்ந்தால் உன்னதமான சுவர்க்கத்தை அடைவேன், உலகில் நான் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு இந்த உலக வாழ்க்கை கழித்து விட்டால் நாளை என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பன போன்ற விடயங்களை எல்லாம் அல் குர்ஆன் சிலாகித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே இருக்கிற மனித சமூகத்திலே நல்லவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியவான்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லித் தருகின்றார்கள் என்றால், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லித் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், யார் அல் குர்ஆனை படித்து அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டுகின்றார்களே. அன்பானவர்களே, அருமை சகோதரிகளே, சிறந்தவர்கள் என்ற பட்டியலுக்குள் நாமும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனை ஆழமாக படிக்க வேண்டும். தட்டி கேட்போம், இதுவரையும் 5 to 60 வயது வரையும் உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை வசனங்கள் இதயத்துக்குள் குடிவாழுகின்றது, எத்தனை வசனங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, எத்தனை வசனங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் எம் வாழ்வு அமைந்திருக்கின்றது என்று கேள்வி கேட்டால் அன்பு சகோதரர்களை அது பதில் வருகின்றது, இல்லை என்னிடத்தில் அந்த வாழ்க்கை இல்லை என்ற பதில் தான் வருகின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிலே நல்லவர்கள், உங்களிலே சிறந்தவர்கள் குர்ஆனை படித்துவிட்டு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிற மனிதர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள் என்றால், அன்பானவர்களே, அல் குர்ஆன் அருளப்பட்ட நறுமணம் கமழுகின்ற சிறப்பான இந்த மாதத்திலாகிலும் குர்ஆனுடன் நெருக்கமான உறவு வைக்காவிட்டால் வேறு எந்த காலத்தில் அன்பான சகோதரர்களை குர்ஆனு நெருக்கமான உறவு வைக்க போகிறோம்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே ஹிரா குகையிலே, அந்த ஹிரா மலையிலே அடிவாரத்திலே அப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த அடித்தளத்தில் அந்த மலை குகைக்குள் தனிமையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நினைவு கூறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த கவலை, அவர்களுடைய அந்த ஆதங்கம், அந்த ஆதங்கத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களை அனுப்பி அல் குர்ஆனிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். இக்ரா இக்ரா என்று சொல்லி காட்டுகின்ற பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்லுகின்றார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், எந்த ரப்பு படைத்தானோ அந்த ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுங்கள், பெயர் மூலமாக வாசியுங்கள் என்று சொன்னவுடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்திலே இந்த வசனத்தை இறக்கி மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டுகின்றான். சிந்திப்போமே, ரமலானில் மாத்திரம் குர்ஆனை திறப்போம், குர்ஆனை ஓதுவோம், ரமலான் முடிந்தவுடன் மூடி வைத்து விடுவோம். சகோதரர்களே, சில நேரங்களில் அந்த குர்ஆனை திறந்து பார்ப்பதற்கு கூட எமக்கு
நமக்கு நேரம் இருக்காது. ஏன் தெரியுமா? அவ்வளவு வேலைப்பளுகள், அவ்வளவு தேவைப்பாடுகள். அதனால் குர்ஆனை விட்டு நாங்கள் தூரமாய் விடுகின்றோம். சஹாபா சமூகம் குர்ஆனிய சமூகமாக வாழ்ந்தார்கள். நடமாடும் குர்ஆன்களாக அந்த சஹாபா சமூகம் வாழ்ந்து காட்டினார்கள். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, அழகான தொனியில் உங்களுடைய குரல் இருக்கின்றது, அழகான குரலிலே இந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் ஓதுங்களேன் என்று சொல்கின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை விடவுமா நான் ஓத போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க ஓதணும், அதை நான் கேட்கணும்ன்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சூரத்து நிசாவில் வருகின்ற ஒரு பகுதியை ஓதுகின்றார்கள். அதிலே வஜ்ஹனா பிக அலா ஹாஉலாஹி ஷஹீதா என்று ஒரு வசனம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக் ஹஸ்புக், போதும் போதும் நிறுத்துங்கள் என்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நிமிர்ந்து பார்த்தேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் குளமாகி இருந்தது என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுடைய தூதுவர்கள் அவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருகின்ற பொழுது, நபியே, இந்த சமூகத்துக்கு உங்களை சாட்சியாளர்களாக கொண்டு வந்தால் அந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்ற வசனத்தை தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் குளமாகி விட்டது. சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தொழுகையிலே ஓதுவார்கள், அழுது விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையிலே ஓதுவார்கள், அழுது விடுவார்கள். இப்படி சஹாபா சமூகம் குர்ஆனிய வசனங்களை ஓதிவிட்டால் அவருடைய கண்கள் குளமாகிவிடும். நாம் எத்தனை முறை ஓதி இருக்கிறோம், கண்கள் குளமாகி விட்டதா சகோதரர்களே? எத்தனை வசனங்களை ஓதி இருக்கிறோம், எங்கள் கண்கள் குளமாகவில்லையே. அல்லாஹ் சொல்கின்றான், வஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துனியா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. குர்ஆன் போதிக்கின்றது சகோதரர்களே. குர்ஆனிய போதனை என்ன? குர்ஆன் அழகாக சொல்கின்றது, அடித்தளமிடுகின்றது. ஒரு விசுவாசியுடைய வாழ்வில் இந்த செயல்கள் இருக்கக்கூடாது என்று அல் குர்ஆன் பறைசாட்டுகின்றது. என்ன சொல்லி தருகின்றது? வஅம்மா மன் தகா. பயான் பண்ண சொல்ல தயவு செய்து கதைக்காங்க. பயான் பண்ண சொல்ல கதைச்சா எல்லார திசையும் மற்ற பக்கம் மாறும். அப்போ கதைக்க கூடாது, கேட்க வந்து நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கேட்கணும். குறுகிய நேரம், கொஞ்ச நேரத்துக்குள்ள பயான கேட்க போறோம், அதுக்கிடையில முணுமுணுத்தம்டா சொல்றதுல பிரயோசனம் இல்லதாக போய்விடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனம் மூலமாக சொல்கின்றான், வஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துனியா. யாரெல்லாம் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு உலக வாழ்வை தேர்வு செய்கின்றார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் என்று சொல்கின்றான். அல் குர்ஆன் சொல்லுகின்றது சகோதரர்களே, உலகத்தை தேர்வு செய்து விட்டால், உள்ளத்துக்கு அடிமையாகி விட்டால் ஒதுங்குமிடம் நரகம் என்று அல் குர்ஆன் போதிக்கின்றது. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வை பயந்து மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் யார் அடக்கி ஒடுக்கிக் கொள்கின்றானோ அவன் ஒதுங்குமிடம் சுவர்க்கம் என்று அல் குர்ஆன் போதிக்கின்றது. இந்த போதனை என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா சகோதரர்களே? தடுத்ததை செய்கின்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை செய்து பார்க்கிறோம், அல்லாஹ் வேண்டும் என்று சொன்னதை இயன்றவரை செய்கின்றோம், அப்படி விட்டு விடுகிறோம். அல்லாஹ் தடுத்து விட்டானா? வேண்டாம் சகோதரர்களே. எங்கள் வாழ்க்கையில் அல் குர்ஆன் போதிக்கின்றது, அந்த செயல்கள் உனக்குள் வரக்கூடாது என்று குர்ஆன் போதனை சொல்கின்றது. அந்த போதனையை நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களை, அருமை சகோதரிகளை நாங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், குர்ஆனை படிக்கிற கூட்டம், குர்ஆனை விளங்குகிற கூட்டம், குர்ஆனை பாராயணம் செய்கின்ற கூட்டம், அந்த கூட்டத்தை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அமைதி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. எம்மை பற்றி வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று இந்த மனிதர்கள் அல் குர்ஆனை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாக சொல்கின்றார்கள் என்றால், அன்பு சகோதரர்களை, அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக
அடுத்ததாக இந்த மஸ்ஜிதை சூழ இருக்கிற மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அடைந்து கொள்கின்றவென்றால் இது வேறு எந்த காரியத்தினாலும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல் குர்ஆனை விளங்குகின்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அமர்ந்திருப்பது மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு வழங்குகிறார் என்றால் இதைவிட வேறு நன்மை தேவையா சகோதரர்களை? அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நன்மையை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு விளக்கப்படுத்துகின்றார்கள் என்றால், அல் குர்ஆனிலே நீ ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றாய், அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகின்ற பொழுது அலிஃபும் லாமும் மீமும் ஒரு ஹர்ஃப் என்று நினைக்க வேண்டாம். அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். அலிஃப் லாம் மீம் என்று ஓதுனத்துக்கு 30 நன்மை என்றால் 6666 வசனங்களை ஓதுகின்றோம். அன்பு சகோதரர்களை, இந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் என்றால் குர்ஆனை ஓதுவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படித்தான் ஓதுவோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மாதிரி குர்ஆனிய உறவு நமக்குள் இருக்க வேண்டும். வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன தர்தீலாக ராகத்தாக அமைதியாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். நாம என்னமோ ஓதுறோம், என்னத்தையும் வாசிக்கிறாப்புல வாசிக்கிறோம். அங்க அவுதை சரியா ஓதி, பிஸ்மில்லா சரியா ஓதி, அலிஃப் லாம் மீம் அப்படி ஓதுவோம் என்றால் அன்பு சகோதரர்களே, அங்கே நாம் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆனிய வசனத்தை ஓதுகிறோம். கட்டாயப்படுத்தப்பட்ட வசனம், கடமையாக்கப்பட்ட வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா உன்னிடத்திலே நேரான பாதையை வேண்டுகிறோம் என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். குர்ஆன் போதிக்கிறது நேரான பாதையை தக்பீர் கட்டிக்கொண்டு வேண்டுகிறோம். தொழுது விட்டு வெளியே சென்று மோசமான பாதையை தேர்வு செய்கின்றவா குர்ஆன் போதிக்கிற வழியில் நடக்கிறமா சகோதரர்களே? ரமதான் இதற்குத்தானா எங்களை நோக்கி வருகின்றது? குர்ஆன் அள்ளித்தந்த மாதம் வருகின்றது, எங்கள் வாழ்வை வசந்தமாக்க வருகின்றது, எங்களுடைய செயல்களை தூய்மைப்படுத்த வருகின்றது. எனவே சகோதரர்களை, தூய்மைப்படுத்த வருகின்ற இந்த ரமதானில் அல் குர்ஆனிய வசனங்களால் இதயங்களை சாந்தப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனிய வசனங்களால் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனிய வசனங்களால் எங்களுடைய அத்தனை செயல்களையும் நல்ல வேண்டும். சகோதரர்களை, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் கேட்கிறான், சூரத்துல் இன்சான்ல அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முஸ்தக்கிர், குர்ஆனை இலகுவாக அருள் இருக்கிறோம், சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பு சகோதரர், கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். இலகுவாக அருள் இருக்கிறேன் என்று சொல்கிறான். எத்தனை பேர் படிச்சிட்டோம், எத்தனை பேர் விளங்கிட்டோம்? வெறுமன குர்ஆனை ஓதுவோம், விளங்குவோம், அதன்படி நடப்போம் என்று போஸ்டர்கள் ஒட்டுவது மூலமாக மாத்திரம் குர்ஆனிய வாழ்க்கையை கொண்டு வர முடியாது சகோதரர்களே. வாழ்வில் அதை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த நடைமுறையை கொண்டு வர முடியும். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? உங்கள் இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகின்ற பொழுது உள்ளம் விசாலமாக வேண்டும், இறுகி இருக்கக்கூடாது சகோதரர்களே. எங்கள் உள்ளம் இறுகி விட்டது. தயவு செய்து ஒரு விடயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது காத்து செவிமடுத்து அதை கேளுங்கள் என்று சொல்கின்றான். ரமதான் வருகின்றது. நிறைய மஸ்ஜிதுகளில் அவுட் ஸ்பீக்கரிலே தராவியை தொழுவிப்பார்கள். எல்லா திசைகளிலிருந்தும் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படும். யார் எதை கேட்கிறான் என்று தெரியாது. தயவு செய்து அந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்குள்ளே அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். காரணம் என்னவென்றால், குர்ஆன் ஓதப்படும். கடை தெருவுகளிலே வானொலியுடைய சத்தம் கேட்கும். பஜாரில் உட்கார்ந்து கண்டு மனிதர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஃபைதா கராத்துல் குர்ஆன ஃபஸ்தமிஉ வன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் செவிமடுத்து காதுகளுக்கு கேளுங்கள், ரஹமத்து செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு நீங்கள் துணை நிற்கவில்லை. ஓதப்படுகின்றது, பேசுகிறான் என்றால் அன்பு சகோதரர்களை, தயவு செய்து துணையாக நிற்க கூடாது. சில பொழுது அது வேறு ஒரு பிரச்சனையை எங்களுக்கு ஏற்படுத்தி
ஏற்படுத்திவிடும். எனவேதான் அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அமைதியாக நாங்கள் இருந்து அந்த வசனங்களை செய்யுமெடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு வசனத்தை ஓதுகின்ற பொழுது சஹாபா சமூகம் ஏன் செய்யுமெடுத்தார்கள்? இது எனக்குள்ள வசனமோ, எனக்கு இறங்கிய வசனமோ, அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டுமே. உன்னிப்பாக கேட்டார்கள், உன்னிப்பாக கேட்டார்கள். அதை உன்னிப்பாக நானும் எங்களுக்கு கேட்க வேண்டும். சகோதரர்களே, குர்ஆன் வசனம் எங்களுக்கு அழகாக வடித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வம்மாமன் தகா வாசரல் ஹயாத்த துனியா ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா என்று சொல்கின்றதே. மனோ இச்சை கட்டுப்பட்டவன் நரகத்தை அடைவான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் சுவர்க்கத்தை அடைவான் என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. லித்தாகீன மஹாபா, வரம்பு மீறியவர்கள் ஒதுங்குமிடம் நரகம். லாபிசீன ஃபீஹா அகாபா, அதிலே பல காலங்கள் தங்கி இருப்பார்கள். லா யதுகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா, குளிரான பானங்களையோ குளிரான இடங்களையோ அந்த நரகத்திலே கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அடுக்கிக்கிட்டு போறான். எத்தனை முறை ஓதிட்டோம். அந்த வசனங்களுடைய பயபக்தி, அந்த உணர்வு, அச்சப்பாடு எங்கள் இதயத்தை ஆட்டங்காண வைத்ததா? சகோதரர்களை கேள்வி எழுப்பி பார்ப்போம். ஆட்டங்காண வைக்கவில்லை. அல் குர்ஆன் ஒன்றை சொல்கின்றது சகோதரர்களே, மூமின்களுக்கு சொல்கின்றது. இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. سبحان الله, الله أكبر. சிந்திப்போம் சகோதரிகளே, அருமை சகோதரர்களே. என்ன வசனம் இது? அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம். உண்மை மூமின்கள் யாரென்றால், உண்மை விசுவாசிகள் யாரென்றால், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் உள்ளம் நடுங்கி விடும் என்று சொல்கின்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, குர்ஆனிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கின்றானே. சிந்திப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எத்தனை முறை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வசனம் எம் காதுக்குள் கேட்கின்றது சகோதரர்களே. ஒரு நாள் சரி உள்ளம் நடுங்கியதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற பாங்கு சத்தம் கேட்கின்றது. கதையை நிறுத்தினமா? வியாபாரத்திலே நாம் அப்படியே நிறுத்தி போட்டு அமைதியா நின்றமா? எங்களுடைய ஏனைய விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தமா? அன்பு சகோதரர்களே, மதீனத்து மண்ணிலே பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர், குர்ஆனிய போதனை, அந்த வசனத்தை அல்லாஹ் என்று சொன்னவுடனே அந்த மதீனத்து மண்ணிலே ஒரு ஊசி உளுந்தாலே சத்தம் கேட்கும் சகோதரர்களே, அமைதி காத்து விடுவார்கள். நாமோ எங்கே குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகின்ற பொழுது சண்டையிடுகிறோம், பிரச்சனை வருகிறோம். வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இதுக்கெல்லாம் கட்டுப்பட இயலாது. இப்போ குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்படுற சமூகம் அல்ல நாங்க. எங்களுக்கு ஒரு யாப்பிக்கிறே, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதற்கு தான் கட்டுப்படுவோம் என்று சண்டை பிடிக்கிற சமூகமா இருக்கிறோமா இல்லையா? அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அல் குர்ஆனுக்கு கட்டுப்படப்பா. அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வலா துப்தில் அமாலக்கும், அல்லாஹ் வழிபடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடு. உன்னை நல்லறங்களை பாத்திலாக்காத, உன்னை இபாதத்துகளை பழுதாக்கிறாத. நறுமணம் கமலுகின்ற ரமலானில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம். நன்மை என்ற பேரிலே, குர்ஆன் ஓதுகின்ற வரி என்ற பேரிலே நன்மைகளை பாத்திலாக்கி விடக்கூடாது சகோதரர்களே. சில பேரை பார்ப்போம், ரமலான் வந்து விட்டது குர்ஆனை ஓதுவோமே என்று குர்ஆனை ஓதுவார்கள், தொழுகையிலே ஓதுவார்கள். நவுதுபில்லாஹ், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே தக்பீர் கட்டிக்கொண்டு அவசரமாக ஓதி முடிப்பார்கள். ருக்குயை சரியா செய்ய மாட்டார்கள், சுஜூதை சரியா செய்ய மாட்டார்கள். அல் குர்ஆனை ஓதியும் இவர்கள் பயங்கரமான மனிதர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்த சமூகத்தை அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுத்தமாக சொல்லித் தருகிறான். சகோதரர்களே, எங்கள் இதயத்துக்குள் குர்ஆனிய வசனங்களை வாழ வைப்போம், எங்கள் வாழ்க்கையிலே அதை கொண்டு வருவோம். இறுதியா ஒரு விடயத்தை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ரமலான் அல் குர்ஆனின் மாதம் தானே. இந்த ரமலான் அல் குர்ஆன் மாதம் என்ற அந்த சங்கையை பெறுகின்றது. புனித லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளி முழு சமூகத்துக்கும் நேர்வழி காட்டுகின்றான், முழு சமூகத்துக்கும்
நேர்வழி காட்டுகின்றான். இப்படி குர்ஆனை தூக்கிய எத்தனை மாற்று மத சமூகம், மாற்று மத கொள்கை சித்தாந்தங்கள், கொள்கை பிடிப்பிடம் இருந்தவர்கள் வரட்டு கௌரவங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு குர்ஆன் என்னை மாற்றி விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சமூகம் மாறினார்கள். பிறப்பிலேயே ஈமானிய மனிதர்களாக வாழுகின்ற எங்களை குர்ஆன் இன்னும் மாற்றவில்லையே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தி படநடித்த அந்த ஃபித்னா என்ன படநடித்த அந்த அடியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய புதல்வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய புதல்வருடன் சேர்த்து 30 பேரும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். கிட்டடியிலே ஒரு பட நடிகை, ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனிய வாழ்க்கையை பிரகடனப்படுத்தியிருக்கின்றால் என்றால் ஏன் சகோதரர்களே, ஏன் சகோதரர்களே அந்த அல் குர்ஆனிய மாற்றங்கள் எங்களுக்குள் வரக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சில வசனங்களை சஹாபா சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு அடிமைப்பட்ட சஹாபா சமூகம் ஷஹீதானார்கள், தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களா இல்லையா? அன்பு சகோதரர்களே, ஒரு நபி தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி நிறைவேற்றிக் கொண்டு வருகிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல் குர்ஆனுடன் நெருக்கமான உறவு வைத்தார்கள். என்னை போல உங்களைப் போல அல்ல, மிகவும் நெருக்கமான உறவு வைத்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நபித்தோழர் குர்ஆன் போதனை செய்ததன் காரணமாக யுத்த களத்துக்கு களமிறங்குகின்றார்கள். உஹது யுத்தத்திலே அவர்கள் குதிக்கிறார்கள். உஹது யுத்தத்திலே வெட்டப்பட்டு பல மாதங்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். உடனடியாக ஷஹீதாக்கப்படவில்லை. கொஞ்ச நாள் கழிகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நோய் விசாரிப்பார்கள். இறுதியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது. ஒரு அடியார் மௌத்தாகி விட்டார். அவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி சென்று ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற பொழுது அத்தனை காரியங்களும் செய்துவிட்டு இறுதியாக ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். சகோதரர்களே, தெரிந்த விடயம்தான். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினூன் என்று குர்ஆன் பறைசாட்டுகின்றது. ஞாபகமூட்டுங்கள், அது மூமின்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கின்றது. குர்ஆனிய சமூகத்துக்கு குர்ஆன் போதிக்கிறது. சகோதரர்களே, ரமலானில் அள்ளித் தந்த வசனங்கள் எடுத்துச் சொல்கின்றது. சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். ஒரு ஜனாசாவை மக்பராக்குள் வைத்தால் என்ன ஓத வேண்டும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப வந்த படத்தில பேர் என்ன எல்லாம் சொல்லுவான். இப்ப பாடிய பாடல்ல பேர் என்ன எல்லாம் சொல்லுவான். யாரு நடிகன், யார் இந்த பட கதாநாயகன், யார் இந்த தொடர் நாடகத்தின் கதாநாயகி என்று கேட்டால் அடித்துக் கொண்டு சொல்வார்கள். அன்பு சகோதரர்களை, இந்த வசனம் எதில் இருக்கின்றது, இந்த வசனம் எதில் இருக்கின்றது என்று கேட்டால் திரு திரு என்று மொழிவார்கள். அன்பு சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஜனாசாவை அடக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வைத்தவுடன் சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். ஆச்சரியம் சஹாபாக்களுக்கு. கொஞ்ச நேரம் நகர்ந்து செல்லவில்லை, அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, சிந்திப்பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். சஹாபாக்களுடைய நினைவுகள் எல்லாம் மாறிவிட்டது. எம்மை மாதிரி இல்ல, ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விட்டு செல்கின்ற சமூகம் அல்ல சஹாபா சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை வித்தியாசப்படுத்தினால் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று உன்னிப்பாக நிற்பார்கள். ஜனாசா அடக்கப்பட்டவுடனே சஹாபாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஜனாசாவை கபருக்குள் வைக்கிற நேரத்தில் 2 வார்த்தைகள் சொன்னீர்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். சகோதரர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது. கண்ணீர் வடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கபருக்குள் வைக்கிற நேரத்தில் கபரு அவர்களை ஒரு நெருக்கியது. அதை கண்டு சுப்ஹானல்லாஹ் என்றேன். கொஞ்ச நேரம்
கலியில் அது இடம் கொடுத்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த மனிதனை கபருள் வைத்தாலும் கபுர் அவரை நெருக்காமல் விடாது. அப்படி நெருக்காமல் இருக்கும் என்றால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருக்கி இருக்காது என்றார்கள். அன்பான சகோதரர்களே, குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்ந்த, குர்ஆனை பின்பற்றிய, குர்ஆன் போதனை சொன்னதால் நீ உன்னுடைய பொருளையும் உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய் என்று குர்ஆன் போதித்ததால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சென்று பல நாட்கள் இருந்து ஷஹீதாகிறார்களே. குர்ஆனை போதனைக்கு கட்டுப்பட்ட அந்த நபித்தோருடைய கபரிலேயே இந்த நிலை என்றால் என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? எண்ணி பார்ப்போமே, எண்ணி பார்ப்போமே. குர்ஆன் சொல்கின்ற வியாபாரம் இருக்கிறதா? குர்ஆன் சொல்கின்ற கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா? குர்ஆன் சொல்கின்ற திருமணம் இருக்கிறதா? குர்ஆன் சொல்கின்ற இபாதத்துக்கள் இருக்கின்றதா என்றால் அத்தனை கேள்விக்குரிய சகோதரர்களே. இறுதியாக நாம் ஒவ்வொருவரும் ரமதான் எம்மை அண்மிக்கின்றது. இந்த கட்டத்தில் ரமதான் அல் குர்ஆனை அள்ளித்தந்த மாதமாக இருப்பதால் இந்த ஒரு மாத காலம் குர்ஆனை வெறுமனை ஓதிவிட்டு மூடி வைத்து விட்டு செல்கின்ற சமூகமாக மாறாமல் குர்ஆன் எதை சொல்கின்றதோ அதை நான் செயல்படுத்துவேன். ஒரு வசனத்தை ஓதினால் அவருடைய மொழிபெயர்ப்பை விளங்குவேன், அதை என் வாழ்க்கையிலே கொண்டு வருவேன், என் குடும்பத்துக்குள் கொண்டு வருவேன், என் வீட்டுக்குள் குர்ஆனி ரீங்கார சத்தங்களைத்தான் நான் கேட்பேன். கைகளிலே குர்ஆனை தூக்குவேன், நாவுகளிலே குர்ஆனை உச்சரிப்பேன். இன்று கைகளிலே சினிமா விசிடிகள், நாவுகள் ஷைத்தானிய கீதங்கள், இவைகளெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு குர்ஆனிய மனிதனாக வாழப் போகிறேன் என்ற ஒரு புது மனித சமூகமாக நான் உருவாகப் போகிறேன். இந்த ரமதான் என்னை அப்படி உருவாக்கப் போகின்றது என்ற நல்ல சிந்தனையோடு இதுவரையும் நாம் 3-4 பயான்களை செய்மடுத்தோம். இந்த பயான் வெறுமனே சம்பிரதாய பயான் என்று முடித்துக் கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் படித்ததை என் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற தருணம் நெருங்கிவிட்டது. ரமதான் நன்மைகளை அள்ளித்தரப் போகின்றது. குர்ஆனிய மனிதனாக நடமாடப் போகிறேன். அப்படிப்பட்ட சிந்தனையோடு களைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் எதை சொன்னதோ, எதை வழிகாட்டியதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி எப்படியெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த உலகத்திலும் விமோசனம் பெற்று நாளை மறுமை நாளையிலும் குர்ஆனிய மனிதர்களாக சுவனத்தை நோக்கி புறப்பட்டு ஜன்னத்துல் ஆலா என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் குடிவாழ வல்ல ரஹ்மான் எமக்கு துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.